ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா டிராயிங் டூல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். டிராயிங் டூல்ஸ் கம்ப்ளீட் டுட்டோரியல் என்னவெல்லாம் விஷயம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா ஓப்பன் ஆஃபீஸில் டிராயிங் டூல்ஸ் இங்கே பாருங்கள் கீழே ஷோ ஆகிறது தான் டிராயிங் டூல்ஸ். இந்த டிராயிங் டூல்ஸில் இருக்க ஷேப்ஸை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டிராயிங் டூல்ஸில் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கால் அவுட்ஸில் ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ நான் க்ளவுடுங்கிற ஒரு ஷேப் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஷேப் செலக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இந்த கர்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளில் தெரியும். ஸோ அப்படி தெரியும் பொழுது நீங்கள் கிளிக் ட்ராக் பண்ணி அந்த ஷேப்பை ட்ரா பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதை ரீசைஸும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த டபுள் ஹெட்டட் ஏரோவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரீசைஸ் ஆகும். தெரியுதுங்களா? அடுத்து இந்த க்ளவுட்லேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு எல்லோ டாட் இருக்கும். அது மேலே கர்சர் வைக்கும்போது உங்களுக்கு ஹேண்ட் சிம்பிள் ஷோ ஆகும். அப்படி ஹேண்ட் சிம்பிள் ஷோ ஆகும்போது அந்த ஹேண்டை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த க்ளவுடோட எண்டு எந்த இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஹேண்ட் சிம்பிள் இப்படி மூவ் ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து இந்த டிராயிங் டூல்ஸில் இந்த செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஷேப்புக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், கலர் எப்படி வைக்கலாம், பார்டர் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சைடில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏரியாவோட ப்ராப்பர்ட்டி. ஏரியாவோட ப்ராப்பர்ட்டியில் கலர் எப்படி ஃபில் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இந்த ஃபில் கலரில் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி இங்கே இருக்க கலர்ஸு எந்த கலர் வச்சா உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். தெரியுதுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், ஏரியாவோட ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம். வித்து லைன்ஸோட ப்ராப்பர்ட்டி, வித்தோட சைஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து திக்னஸ் வந்து பெருசாக வேணும்னு சொல்லி செட் பண்ணுறேன். வித்தோட கலரு எனக்கு எந்த கலரில் வேணும், ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்குறேன். அந்த வித்தோட ஸ்டைலு எந்த மாதிரி, இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி ஃபைன் டேஷ்டு லைன்ஸில் இருக்கணுமா, அல்ட்ரா ஃபைனாக இருக்கணுமா, டாட்டடாக இருக்கணுமா, எந்த மாதிரி ஸ்டைலில் அந்த இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டைல்ஸும் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? இங்கே பாருங்க. அடுத்து இங்கே பாருங்க, இப்போ இது வந்து கலர் வைக்கிறது அண்ட் வித்தோட ஸ்டைல் வைக்கிறது இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து இதுக்குள்ள இருக்கிற கலரு, பேக்ரவுண்ட் கலரு, இந்த மாதிரி கலர் மட்டும்தான் செட் பண்ண முடியுமானா இல்லை, வேற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபில் கலரில் கலர் ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணி கிராடியன்ட்டும் வைக்க முடியும். கிராடியன்ட்டில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஆப்ஷன்ஸை செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்க்ரால் பண்ணி செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து இதே ஃபில் கலரில் ஏரியாவில் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி ஹெச்சிங் ஸ்டைலு, இங்கே பாருங்கள், ஹெச்சிங் ஸ்டைலில் எந்த மாதிரியான ஸ்டைல் உங்களுக்கு செட் பண்ணணுமோ அந்த ஸ்டைலும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிட் மேப் ஸ்டைலு. பிட் மேப் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பிளாங்காக இருக்கும். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பிட் மேப் ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நான் ரோசஸ் கொடுக்குறேன் பாருங்கள், ரோசஸ் மாதிரியான ஸ்டைலு, ஸ்கை. தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இந்த மாதிரி கலர்ஸும் கொடுத்துக்க முடியும். அண்ட் இந்த ஷேப்புக்குள்ளே நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிக்கவும் முடியும். புரியுதுங்களா? இப்போ ஃபில் கலரை நம்ம வேறு ஆப்ஷனுக்குள்ளும் செட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி கிராடியன்ட் வந்து ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதில் இருக்க கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் ஃபார் மை சஜஷன். இங்கே பாருங்கள், ஓகேங்களா? இது மாதிரி தான் இங்கே இருக்க மற்ற ஷேப்ஸையுமே நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வைக்க முடியும். இப்போ இதே ஷேப்புக்குள்ளே இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் செட் பண்ண முடியுமா, இல்லை எனக்கு பிடிச்ச இமேஜஸ் செட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச இமேஜஸும் செட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இது செலக்ட் பண்ணியிருக்கும் போது இங்கே போயிட்டு நீங்கள் ஃப்ரம் ஃபைல் மூலமாகவோ இல்லை மெனு பாரில் இருக்க இன்சர்ட் மூலமாகவோ பிக்சர் செட் பண்ணலாம். நான் ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு பிடிச்ச இமேஜ்
எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் இமேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஃப்ளவர் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கிளிக் கொடுக்குறேன். இப்போ நான் ஓப்பன் கொடுத்த உடனே எனக்கு அந்த இங்கே பாருங்கள் நான் வச்சுருக்க ஷேப்புக்குள்ளே நான் செலக்ட் பண்ண அந்த ஃப்ளவர் இமேஜ் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்கு நம்மளோட ஷேப்ஸ்குள்ளே நம்ம கலர்ஸோ இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரியான இமேஜஸோ செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இதில் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிக்சர்ஸ், அதாவது எப்படி பிக்சர்ஸை ஷேப்புக்குள்ளே செட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி பிக்சர்ஸ்க்கு செட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் பார்த்தோம். ஓப்பன் ஆஃபீஸ் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஓப்பன் ஆஃபீஸ் சம்மந்தமான எஜுகேஷன் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.